வணக்க நண்பர்களே, நான் ஜால் பியோசிலிருந்து இன்றைக்கு எங்களோட இணைஞ்சிருப்பது ஊடகவியலாளர் லெஜிந்தன். வணக்கம் லெஜிந்தன். வணக்கம் பிரசாந்தன். நாங்க இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யாழ்ப்பாணத்து அரசியல் சம்பந்தமா தான் நாங்க பார்க்க போறோம். அதாவது யாழ்ப்பாணத்து, அதாவது வடக்கு கிழக்கு அரசியல் சார்ந்த சில கேள்விகளை முன்வைக்க போறேன். வடக்கு கிழக்கு இணைக்கப்படுமா என்றதே ஒரு அரசியலாகவே போய்கொண்டிருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரசாந்தன், நான் நினைக்கின்றேன் இந்த இலங்கை அரசியல் என்றது தமிழற்ற பிரச்சனையையும் மலையக மக்களின் அரசியல் பிரச்சனையும், அதாவது இந்த சம்பள பிரச்சனையும் அடிப்படையாக கொண்டுதான் பயணித்துக் கொண்டு இருக்கின்றது. அந்த ரீதியில தமிழ் மக்கள் பெரிதும் விரும்புறது ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வடக்கு கிழக்கு இணைக்கப்படுமா என்ற ஒரு ஏக்கமும் இருக்குது. அந்த ரீதியில நான் நினைக்கிறேன், வடக்கு கிழக்கு இணைப்புன்றது ஒரு சாத்தியமற்ற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய கருத்து கணிப்பாக இருக்கு. அப்ப இணைச்ச அரசியல் முடிஞ்சிடுவன்றீங்க? ஆமாம், அதான் அரசியல் பிரச்சனை முடிஞ்சிடும். தமிழ்கிட்ட அரசியல் பிரச்சனையையும் அரசியல் தீர்வையும் இப்ப மலையக மக்களின் இப்ப தொழிலாளர் சம்பள பிரச்சனையும் முடிஞ்சால் இலங்கையில் அரசியல் செய்ய ஒரு கருத்தும் இல்லை என்ன நினைக்கிறேன். அரசியல் இதை வச்சுதான் அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப புதிய அரசாங்கம் இதை முடிச்சு வச்சா கட்டாயமா இப்ப அடுத்தடுத்த அரசாங்கங்களுக்கு வேலை இல்லை. அப்படியே ஒரு சமஷ்டி ஆட்சி கொண்டு வந்தாலே இது போதுமன்றீங்க? கட்டாயம் சமஷ்டின்றத விட ரோசாந்தன், நான் நினைக்கிறேன் இப்போதைய இந்த தற்போதைய போக்குக்கு மக்களுக்கான ஒரு சுதந்திர போக்குன்றதான் மக்கள் விரும்பின. எங்களுக்கு இது நடந்தால் போதும் என்ற ஒரு கோட்பாட்டில தான் ஏதோ ஒன்ற ஒரு ஏக்கத்தை மனசுல வச்சுதான் இந்த முறை கூட நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் கூட பார்க்கலாம். வடக்குல பெரும்பாலாக எங்களுடைய தற்போது ஆட்சி அமைத்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி தான் 3 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. ஏனைய கட்சிகள் அனைத்தும் ஒவ்வொரு ஆசனங்களை பெற்று, அனைத்தும் என்றதை விட தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் அதை விட சுயேட்சையாக களமிறங்கிய 17வது சுயேட்சை குழு ஒன்றும் தங்களுடைய ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் மக்கள் ஏதோ ஒரு ஏக்கத்தின் பிரதிபலிப்பா, அதை விட எங்களுக்கு இது நடக்கவில்லை என்ற ஒரு விரக்தியின் பிரதிபலிப்பா தான் பழையவர்களை கழித்து புதியவர்களை உட்செலுத்தி இருக்கின்றார்கள் பாராளுமன்றத்துக்குள். அதைத்தான் நான் நினைக்கின்றேன். இதற்கு பொருத்தமானது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஒரு வாக்கியம் இதற்கு பொருந்தும் என்று நான் நினைக்கின்றேன். ஓகே, தற்போது தமிழ் கட்சிகள் பலவீனம் அடைந்துள்ளதா? புதிய கட்சிகள், அதாவது சுயேட்சை குழுக்களின் வரவு தற்போது ஒரு சீட்டை கொண்டு இருக்கு. அந்த ஒரு சுயேட்சை கட்சியின் வரவு அது சில போராட்டங்களா இருக்கலாம், இல்ல அவருக்கு பேந்து முற்பட்ட விளம்பரங்களா இருக்கட்டும். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாண்ணா, இது நீங்கள் முதலாவது கேட்ட என்னென்றால் தமிழரசு கட்சி பலவீனம் அடைஞ்சிட்டாண்டு. அந்த ரீதியில நான் பார்க்கின்ற தமிழ் கட்சிகள் சாரி ரைட் ஓகேண்ணா, தற்போது தமிழ் கட்சிகள் பலவீனம் அடைந்து நீங்க கேட்டிருக்கீங்கன்னா தற்போது தமிழ் கட்சிகள் பலவீனம் அடைஞ்சிருக்காண்டு. நான் நினைக்கின்றேன் என்னென்னா, இப்ப பலவீனம் அடைஞ்சிருக்கின்றதை விட இவர்கள் பலவீனமாக்கி விட்டார்கள். காரணம் என்னென்று சொன்னால், மக்கள் ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்கின்ற பொழுது தமிழர்கள் தரப்பிலே சார்ந்த அபிலாசைகளை நிறைவேற்றுவார்களா என்ற ஒரு ஏக்கத்தோடு கட்டாயத்தின் பேரிலோ அல்லது எங்களுடைய பிரச்சனைகளை இவர்கள்லாம் கொண்டு செல்வார்கள் பாராளுமன்றத்திற்கு என்ற ஒரு ஏக்கத்துடனோ பாராளுமன்ற தேர்தல்களில் வாக்களித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த முறை பாராளுமன்றமானது ஒரு சுத்தம் செய்யப்பட்ட, அதாவது அனுர குமார திசாநாயக சொன்ன மாதிரி இந்த முறை பாராளுமன்றத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட மாதிரி ஒரு சுத்தம் சிரமதான பணி ஒன்று நடந்த மாதிரி தான் தமிழ் கட்சிகளுக்கு நடைபெற்றிருக்கின்றது. இந்த
இதை எதுல பார்க்கக்கூடியதா இருக்குன்றால் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்துல நாங்கள் தமிழர் தரப்புல ஆகக்கூடியதாக நாங்கள் கைப்பற்றிய ஆசனங்கள், அதாவது கட்சிகள் சார்ந்த ஆசனங்கள் என்றால் 2 தான். ஒன்று இலங்கை தமிழரசு கட்சியிலே சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும், அதே நேரம் அகில இலங்கை தமிழரசு கட்சியிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தான் கட்சி சார்ந்து தங்களது ஆசனங்களை தக்க வைத்திருக்கின்றார்கள். தக்க வைத்திருக்கின்றார்கள் என்பதற்கு நான் சொல்ல வேண்டிய காரணம் என்னவென்றால், அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு தங்களுடைய செயற்பாட்டை ஒரு ஆக்டிவாக வைத்திருந்தார்கள். அதன் பிரதிபலிப்பு தான் இந்த முறை சுத்தம் செய்யப்பட்ட பாராளுமன்றத்திலும் தங்களுடைய ஆசனங்களை தக்க வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியை எடுத்து பார்க்கின்ற பொழுது எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது எவ்வாறு இருந்தது என்பதை மக்கள் அறிவார்கள். அந்த ரீதியிலே மக்களுக்கு சின்ன அவர்ல மக்களுக்கு சின்ன அதிருப்தி இருந்தது. அதிருப்தி இருந்தது. தேசிய அதே நேரம் ஒரு விரக்தியும் இருந்தது. இவர் போய் என்ன கதைக்கிறார் தமிழர்களுக்கான ஒரு விரக்தி போக்கும் இருந்தது மக்களுக்கு. அந்த விரக்தி போக்கும் தான் அவரை பின்னடைய செய்ததற்கான காரணம் என்று சொல்லலாம். இப்ப நாங்கள் பொதுவா பார்க்கின்ற பொழுது அவருடைய நிலைதான் ஏனைய தமிழ் கட்சிகளுக்கு நடந்திருக்கின்றது. ஏனென்றால் மக்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கவில்லை. நான் குறிப்பாக சொல்ல போனால் இந்த சங்கு கட்சிகளை போட்டியிட்ட வேட்பாளர்கள் எல்லாம் ஒழுங்காக என்று சொல்லதை விட ஒன்றாக அந்த தமிழரசு கட்சியிலே இருந்தால் மக்களுக்கு இந்த தமிழரசு கட்சியிலே அந்த காலம் தொட்டு, அதாவது இந்த யுத்தத்திற்கு முன்னர் இருந்த காலம் தொட்டே அவர்களுக்கு அந்த சின்னத்தில், குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அந்த வீட்டு சின்னம் என்பது அந்த ஒரு வயது முதிர்ந்தவர்கள் முதல் இப்ப வளர்ந்து வருகின்ற ஒரு அந்த தேசிய ரீதியில பெற்றுள்ள இளைஞர்களுக்கும் தலைமுறையினரும் அதை தங்களுக்கு என்ற ஒரு உரிமையான ஒரு பங்காக தக்க வைத்துக் கொண்டு வர்றார். அந்த ரீதியில தமிழர்கள் எல்லாரும், தமிழ் அரசியல் கட்சியில இருக்கின்ற எல்லாரும் அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல் கட்சியில இருக்கின்ற இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒரே குடையின்கள் நிற்பார்களே. ஆனால் நான் நினைக்கின்றேன் எந்த ஒரு மாற்று கட்சிகளோ அல்லது சுயேட்சை குழுக்களோ எந்த ஒரு ஆசனத்தையும் கைப்பற்ற முடியாது. ஏனென்றால் மக்கள் இப்போது அதிகம் விரும்புவது அனைவரும் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என்று. அதே நேரம் நீங்கள் கேட்டீங்க சுயேட்சை குழு, அதாவது புதிய கட்சிகளுடைய பரிணாமம் எவ்வாறு இருக்கின்றது என்றால், மக்கள் இந்த முறை அதிகமாக விரும்பியது ஒரு சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் இருந்தார்கள். அதற்கு ஏற்றால் போல் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் அந்த ஊழல் எதிர்ப்பு தொடர்பான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆகவே அந்த டைமில், அந்த நேரத்தில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு விடயம்தான் சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய அந்த ஊழல் பிரச்சனை ஒன்று சடுதியாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே தான் எங்களுடைய சுயேட்சை குழு 17 போட்டியிட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய அந்த அலை உருவாகியது. அதாவது அனுரவின் அலை போல் சாவகச்சேரியிலே அவர்களுடைய அலை மக்கள் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். அதே சமயம் அவரனுடைய அந்த முகப்புத்தகத்துடைய அந்த லைவுகளில் அவர் பெற்ற அந்த ஆதரவு, அதைவிட சமூக மட்டங்களிலே அவருக்கு இருந்த அந்த ஊழலை எதிர்த்து விட்டார் என்ற ஒரு அந்த மக்களிடையே இருந்த ஒரு அந்த உற்சாகம் அவரை தூக்கி வைத்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். அதோடு அவருக்கு கூட எதிர்ப்பும் வந்திருக்கிறது தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய வட்டாரங்கள். நிச்சயமாக. அதாவது நான் நினைக்கின்றேன், இந்த எதிர்ப்பு என்று சொல்லிக்க நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு எதிர்ப்பும் தான் ஒரு மனிதனை, அதாவது விமர்சனங்கள் தான் ஒரு மனிதனை தூக்கி உயர்த்தும் என்று சொல்வார்கள். அது நான் நினைக்கிறேன் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு அது நன்றாக பொருந்தி இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதே நேரம் நான் இன்னும் ஒன்று சொல்ல வரும், இதே சொல்வார்கள் டாக்டர் அர்ச்சுனாக்கு சாதகமாக கதைக்கிறான் என்று. நான் யாருக்கும் சாதகமானவன் அல்ல. நான்
கட்சி சார்ந்து முதல் முறையாக நான் எனது அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்தை உங்களுக்கு அதாவது நீங்கள் கேட்டதற்கு இணங்க நான் உங்களோட கலந்துரையாடி கொண்டிருக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் இந்த விமர்சனங்கள், இந்த எதிர்ப்புகள் அனைத்தும் இனி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு அரசியல்வாதிகளிடையே ஒரு புது உற்சாகத்தை ஏற்படுத்தி தமிழ் மக்களை தங்கள் வசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தீவிரமாக நடைபெறும் என்று நான் தமிழ் தரப்பு அரசியல்வாதிகளிடம் எதிர்பார்க்கின்றேன். இலங்கை தமிழரசு கட்சி வந்து பாராளுமன்றத்துல செயற்பாடு களத்துல வந்து குறைவா இருக்கா? அப்படி களத்தில் வந்து அவர்கள் வந்து குறைவாக செயற்படுகிறார்களா? உதாரணமாக வந்து அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வந்து களத்துல செயற்படுது. இப்ப விகாரை போராட்டம் வந்து அங்க நிற்கிறார்கள். ஒரு நில அபகரிப்பு சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து அந்த களத்திற்கு செல்கிறார்கள். ஆனா தமிழரசு கட்சிகளை அங்கே எங்கேயும் காண முடியவில்லை. அவர்கள் தனியா வந்து என்ன மூடிய ஒரு பாராளுமன்றத்திற்குள் பேசக்கூடியவர்களா இல்லை பொதுமக்களிடம் செயற்படக்கூடியவர்களா என்று நீங்க கூறுவீர்களா? நிச்சயமாக அவர்கள் வந்து மக்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய தீவிர அரசியல்வாதிகள் என்றுதான் நான் கூறுவேன். எந்த நேரத்திலே? பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவர்களை நாங்கள் பார்க்கின்ற நேரமாக இருக்கின்றது அந்த பாராளுமன்ற தேர்தல் மட்டும்தான். அதற்கு பிறகு அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று தெரியாது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்ந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அந்த ஒரு செயற்பாட்டு ரீதியான ஒரு ஒரு உத்வேகத்தை கொண்டிருந்தார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த நில அபகரிப்புகள் மற்றும் ஏனைய பிரச்சனைகளில் கூட அவர்களுடைய தலையீடு என்பது நமக்கு செய்திகளாக கிடைத்தன. அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடு என்று பார்க்கின்ற பொழுது வெறுமனே ஊடக அறிக்கையிடல்களாகவும் பாராளுமன்ற உரைகளாகவும் தான் எங்களுக்கு கூடுதலாக கிடைத்தன. மக்களுக்கான செயற்பாட்டு ரீதியான ஒரு விடயங்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது என்றால் அது மிக மிக அரிதென்றுதான் கூற வேண்டும். அதிலும் நான் நினைக்கின்றேன் தற்போது யாழ் மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்திலே அந்த தமிழர்களுடைய பிரச்சனைகளை, மக்களினுடைய பிரச்சனைகளை எடுத்து உரையாற்றுவதிலே அவர் அந்த முதலிடம் பிடித்திருக்கின்றார். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த ஒரு ரீதியில் தான் நான் நினைக்கிறேன் இந்த முறையும் அந்த மக்கள் அந்த ஒரு உத்வேகத்தில் இவராவது எங்களுடைய பிரச்சனையை கதைக்கின்றாரே என்ற ஒரு கோட்பாட்டிலே என்ற ஒரு அந்த மன ஆதங்கத்திலே அவருக்கான ஒரு வாக்கினை கிட்டத்தட்ட சாணக்கியனுக்கும் அதே போல 65,000 வாக்குகள் கிட்ட கிடைச்சிருக்கு. அதே போல அவரும் கொஞ்சம் பாராளுமன்றத்துல உரத்து பேசுறதால அவருக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா சாணக்கியனை பொறுத்தவரையில என்னதான் இருந்தாலும் அந்த பாராளுமன்றத்திலே ஒரு பிரச்சனையை கொண்டு சென்று கதைக்கின்றார். அதற்காகத்தான் நான் நினைக்கின்றேன் கிழக்கில், அதாவது குறிப்பா மட்டக்களப்பிலே தமிழரசு கட்சிக்கு 3 ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்ற என்று நினைக்கின்றேன். தமிழரசு கட்சிக்கு மொத்தமாக 7 ஆசனங்கள், அதை விட தேசிய பட்டியல் ஒன்றுடன் மொத்தமாக 8 ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கு. அதோட வந்து என்னன்னா இப்ப எங்கிற அரசியல்வாதிகள் வந்து பாராளுமன்றத்துக்கு சென்ற பிறகு வந்து மக்களை சந்திக்கிறது குறைவு. அது வந்து மக்களை சந்திக்கணும், சந்திச்சு அவர்கள் இந்த பிரச்சனைகள் எடுத்து தீர்க்க வேணும் என்று மக்கள் ஆசைப்படுகிறது தப்பு இல்லக்கு. அவர்கள் என்ன இவர்கள் வந்து இதுக்கு தேர்தல் காலத்துல வரைக்கே மக்கள் இதைத்தான் முன்மொழிகிறார்கள். நீங்க கூடுதலாக பார்த்தா அவர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு சென்ற பிறகு தங்களிடம் வரவில்லை என்று சாதாரணமாக நாங்கள் கூட இப்ப ஊடகங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிமார்களை அதிகமாக பார்க்கின்ற நேரம், அதாவது ஊடகங்களிலே அவர்களுடைய போஸ்டர்களை அதிகமாக பார்க்கின்ற நேரமாக இந்த தேர்தல் காலங்கள் மாத்திரம்தான் அமைகின்றன தவிர அவர்கள் ஏனைய நேரங்களில் குறிப்பிட்ட ஒரு நிகழ்வுகளில் பங்கு பெற்றினால் கூட அதுவும் வெறுமனே செய்திகளாத்தான் வந்து முடியுமே ஒழிய மக்களுடைய சந்திப்பென்ற ஒரு அந்த செய்திகளோ அல்லது விடயங்களோ மக்களுக்கானது என்று ஒன்று இருக்காது. என்னதான் இருந்தாலும் தங்களுக்கென்ற ஒரு லாபம் இருக்கும் அதுக்குள்ள.
அதே நேரம் இன்னொன்று பார்க்கின்ற பொழுது தங்களோடு கூடவே இருக்கின்றவர்களுக்கு தான் அடுத்தடுத்த பதவிகளையும் வழங்கி கொண்டிருப்பார்கள். அடுத்த வேலை வாய்ப்புகளோ அல்லது என்ன நிகழ்ச்சி நிரல்கள் என்றாலும் தங்களோட கூட இருக்கின்றவர்களுக்கு செல்லுமே ஒழிய மாறாக ஏனைய மக்கள், ஏனைய சமூகத்தில் இருக்கிற மக்கள் மிக ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் போகின்றார்களே தவிர எந்த ரீதியிலும் அவர்களுக்குரிய ஒரு செயற்பாடு அவர்களுக்குரிய சேவைகள் வந்து உரியதாக கிடைப்பதில்லை. கண்டிப்பா இவ்வளவு நேரமும் பொறுமையாக கேள்விக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் செய்திகளுடன், தகவல்கள், கேள்விகளுடன். வணக்கம் சார்.